6 படை வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ முருகனுக்கு 6 படை வீடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இது ஒரு இதில் எடுத்துட்டாலும் இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயில்களோட அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, கடைசியில் சகசிராரம். இந்த மாதிரி ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 ஆதார சக்கரங்கள் அப்படின்னு. இந்த 6 ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து இது யோக சாஸ்திரத்தின்படி வர்றது. இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கக்கூடிய சக்கரங்கள் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு யோக நிலைக்கு போகணும், ஒரு தியான நிலைக்கு போகணும் அப்படிங்கும்பொழுது இப்போ அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது தான் இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம். அதாவது பூமியோட தொடர்பில் இருக்கக்கூடிய சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் தான். இந்த மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி, அதாவது அதிதேவதை அப்படின்னா கணபதியை வந்து அதிதேவதைன்னு சொல்லலாம். கணபதி வந்து மூலாதார தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எது ஒன்று உபதேசம் வாங்கினாலுமே முதல்ல கணபதி உபதேசம் கொடுத்துட்டு தான் மற்ற உபதேசம் கொடுக்கணும்னு சொல்கிறதே வந்து அதனால தான். அவர் தான் அந்த மூலாதாரத்தை வந்து எழுப்பக்கூடியவர். அப்போ இந்த முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த யோக மார்க்கத்தில் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, குண்டலினி சக்தி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேர்மறை அதிர்வலைகள், பிராண அதிர்வலைன்னு சொல்லலாம், பிராணசக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு பாம்புன்னு சொல்லுவாங்க சித்தர்கள்லாம். அது வந்து ஒரு பாம்பு மாதிரி சுழன்று இருக்கும். இந்த குண்டலினி சக்தி ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கும் கீழே. இந்த குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலேருந்து ஒவ்வொரு சக்கரமாக எழுப்பி 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 கொண்டு வரதான் நம்மளுடைய யோக நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகிறது உடம்புல. ஸோ அப்போ நம்மமே ஒரு மனிதன்கிறவே 6 படை வீடுகளுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி. ஆமாம், எல்லாமே. அதாவது இந்த உலகத்தோட அமைப்பு, ஆலயங்களோட அமைப்பு, மனிதனோட அமைப்பு மூணுமே வந்து ஒன்று தான். அதப் பிரம்மாண்டே ததப் பிண்டாண்டே, ததப் பிண்டாண்டே அதப் பிரம்மாண்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அண்டத்தில் இருக்குது. இது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா இந்த அண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான். நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயம். அப்படி சொல்கிறதுனால தான் சுவாமி வந்து பூதநாதன் சொல்கிறோம். சுவாமியை பூதநாதன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பூதகணங்களை மட்டும் அடக்கி ஆள்றதுனால அவருக்கு பூதநாதன் பேர் கிடையாது. இந்த பஞ்சபூதங்களையும், இந்த பிண்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் கட்டி ஆள்றதுனால தான் அவருக்கு பூதநாதன் அப்படின்னு பேர். அப்படி இந்த 6 ஆதார சக்கரங்கள்னு சொல்லும் பொழுது இந்த குண்டலினி சக்தி வந்து ஒவ்வொரு சக்கரமாக எழும்பி எழும்பி வரணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கோவிலையும் அந்த கோவிலினுடைய அமைப்பு, அந்த கோவிலில் இருக்கிற தேவதையோட அமைப்பு, அதை பொறுத்து ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சக்கரத்தோட தொடர்பு படுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போ அந்த காலத்துல எப்படி யாத்திரை, இந்த பாரம்பரியத்தில் யாத்திரை பண்ணி போகிறவங்க கூட உண்டு சபரிமலைக்கு. அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இந்த ஆர்டரில் தரிசனத்துக்கு போகிறவங்களும் உண்டு. முதல்ல சொரிமுத்து ஐயனார் கோயில் மூலாதாரம், அடுத்து வந்து அச்சங்கோயில் சுவாதிஷ்டானம், அடுத்து ஆரியங்காவு மணிபூரகம், அடுத்து குளத்துப்புழை